குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸ் ஹிஸ்ட்ரியில் தேர்ட் லெசன் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பார்த்தோம். அதில் எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா கப்பல் கட்டும் தளம் லோத்தல் பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் அவங்களுடைய ட்ரேட் அண்டு டிரான்ஸ்போர்ட் பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் அவங்களுடைய டெக்னாலஜி பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த டான்ஸிங் கேர்ள் மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிச்சாங்க. அதை பற்றியெல்லாம் பார்த்தோம். சரி, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது லவ் அண்ட் பீஸ், அன்பும் அமைதியும். எப்படி அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி அமைஞ்சிருந்தது அப்படின்னு பார்க்கலாம். செட்டில்மெண்ட்ஸ் வேர் பில்ட் ஆன் ஜெயிண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் elevated grounds. The Indus civilization seems to have been a peaceful one. Few weapons were found and there is no evidence of an army. அவங்களுடைய குடியிருப்புகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா நன்கு உயர்த்தப்பட்ட தளங்களில் நல்ல உயரமாக கட்டியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அமைதியான வாழ்க்கை வாழ்ந்திருந்தாங்கன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட ஒரு ஆர்மி இருந்ததுக்கான அடையாளம் எந்த ஆதாரமும் கிடைக்கல. ஒரு சில ஆயுதங்கள் மட்டும்தான் வச்சுருந்தாங்க. அப்போ ஒரு பெரிய படைப்பிரிவு அப்படிங்கிறது இருந்ததுக்கான எந்த ஆதாரமும் கிடைக்கல. தே டிஸ்பிளேடு தியர் ஸ்டேட்டஸ் வித் கார்மெண்ட்ஸ் அண்ட் ப்ரீசியஸ் ஜுவல்லரி. அவங்க தங்களுடைய மேம்பட்ட நிலையை அடைவதற்காக அவங்க ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா நல்ல அழகான ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் விலை மதிப்பற்ற நகைகளையும் அவங்க போட்டு அதை வெளிப்படுத்தினாங்க. அதுக்கடுத்து ஆர்னமெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஆர்னமெண்ட்ஸ் அப்படின்னா அணிகலன்கள். ஆர்னமெண்ட்ஸ் வேர் பாப்புலர் அமாங் மென் அண்டு விமன். அதாவது இப்போ ஆண்களும் பெண்களும் ரெண்டு பேருமே ஆபரணங்களை விரும்பி அணிந்து கொண்டாங்க. இப்போ நம்மளாம் பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் மட்டும் அணியிறது கிடையாது. ஆண்களும் என்ன பண்ணுறாங்க, கழுத்துக்கு செயின் போட்டுக்கிறாங்க, காதில் தோடு குத்தி தோடு ஒன்று போட்டுக்கிறாங்க, கைக்கு பிரேஸ்லெட் மாதிரி போட்டுக்கிறாங்க, மோதிரம் போட்டுக்கிறாங்க, இது மாதிரி போட்டுக்கிறாங்க இல்லையா. அது மாதிரி அந்த இண்டஸ் வேலி பீப்புளும் பார்த்தோம் அப்படின்னா ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே நகையை விரும்பி போட்டுட்டாங்க. தே adorned themselves with necklaces, armlets, bangles, finger rings, earstuds and anklets. என்னென்ன அணிந்து கொண்டார்கள் அப்படின்னா கழுத்தணி அணிஞ்சிக்கிட்டாங்க, கைக்கு போட்டுக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் வளையல் போட்டுட்டாங்க, மோதிரங்கள், காதுக்கு தோடு, அதுக்கப்புறம் காலணி, இதெல்லாமே போட்டுட்டாங்க. இந்த நகைகள்லாம் எதில் செஞ்சாங்க அப்படின்னா the ornaments were made of gold, silver, ivory, shell, copper, terracotta and precious stones. எதில் செய்யப்பட்ட நகைகளை அணிந்துக்கிட்டாங்க அப்படின்னா தங்கம், வெள்ளி, தந்தம், சங்குனால் செய்யப்பட்டது, அதுக்கப்புறம் செம்பு, சுடுமண் மற்றும் விலையுயர்ந்த கற்களால் செய்யப்பட்ட அணிகலன்களை அவங்க அணிந்து கொண்டார்கள். அயன் வாஸ் அன்னோன் டு பீப்புள் ஆஃப் இண்டஸ். இரும்பை பற்றி அவங்களுக்கு தெரியாது. இண்டஸ் பீப்புள் யூஸ்டு த ரெட் குவார்ட்ஸ் ஸ்டோன் கால்டு கார்னிலியன் டு டிசைன் ஜுவல்லரி. இவங்க சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினாங்க. அதுக்கு பேர் கார்னிலியன் அப்படின்னு பேர். அந்த கல்லை பயன்படுத்தி அவங்கள செய்யக்கூடிய ஆபரணங்களில் அந்த கல் பதிக்கப்பட்டு நகைகள்லாம் ஆபரணங்கள்லாம் செய்து அதை அணிந்து கொண்டார்கள். காப்பர் வாஸ் அ ஃபஸ்ட் மெட்டல் டிஸ்கவர்டு அண்ட் யூஸ்டு பை ஹியூமன்ஸ். ஹியூமன் முத டிஸ்கவர் பண்ண மெட்டல் எது அப்படின்னா செம்பு. அடுத்தது ஹூ கவர்ன்டு தம். அவங்கள யார் நிர்வாகம் செய்தாங்க. Historians believed that there existed a central authority that controlled planning of towns and overseas trade, maintenance of drainage and peace in the city. இவங்க யாரை நிர்வாகம் பண்ணாங்க அப்படின்னா இந்த நகரத்தை திட்டமிடுவதற்கும் எப்படி இப்போ ஸ்ட்ரீட்லாம் நேராக வீடுகள்லாம் நேராக கட்டியிருக்கணும், அதுக்கப்புறம் ட்ரைனேஜ் சிஸ்டம்லாம் கரெக்டாக இருக்கணும், அப்புறமேட்டு ட்ரேட்லாம் கரெக்டாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துக்கிறதுக்காகவும் பராமரிக்கிறதுக்காகவும் ஒரு அதிகார மையம் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்றாசிரியர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்ன தொழில்கள் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். The main occupation of the Indus civilization people is not known. However, agriculture, handicrafts,
pottery making, jewelry making, weaving, கார்பென்ட்ரி அண்டு ட்ரேடிங் வேர் ப்ராக்டிஸ்டு. இப்போ சிந்துவெளி மக்கள் வந்து முதன்மையான தொழில் பற்றி எதுவும் குறிப்பாக தெரியல, இருந்தாலும் என்னென்ன தொழில்கள் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, வேளாண்மை தொழில் செஞ்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் கைவினை பொருட்கள், கையால் செய்யக்கூடிய பொருட்கள் செஞ்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் பானை செய்தல், அதுக்கப்புறம் அணிகலன்கள் செய்கிறது, அதுக்கப்புறம் நெசவு தொழில், கார்பென்ட்ரி அண்டு ட்ரேடிங் வியாபாரம் செய்கிறது, இது மாதிரி வணிகம், வர்த்தகம் இது எல்லாமே செய்யக்கூடிய தொழிலாளர்கள் வந்து அங்கே இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. தேர் ஆர் மர்ச்சன்ட்ஸ், ட்ரேடர்ஸ் அண்ட் ஆர்டிசன்ஸ், வர்த்தகர்கள், வணிகர்கள், கைவினைஞர்கள் இவங்கெல்லாம் இருந்திருக்காங்க. ரியரிங் ஆஃப் கேட்டில் வாஸ் அனதர் ஆக்குபேஷன். அது மட்டும் இல்லாமல் ஆடு மாடுகள்லாம் இருக்கு இல்லையா, கால்நடைகள், அந்த கால்நடைகள்லாம் வந்து வளர்க்குறது, மேய்த்தல் தொழில் செய்கிறது, இதெல்லாம் மிக முக்கியமான தொழிலாக இருந்திருக்கும். People of those times knew how to use the potter's wheel. எப்படி வந்து சக்கரம் கண்டுபிடிச்சாங்க இல்லையா, சக்கரம் கண்டுபிடிச்சி அந்த சக்கரத்தை வந்து பயன்படுத்தி எப்படி வந்து பானைகள்லாம் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு அந்த பானை செய்கிறதுக்காக அந்த சக்கரத்தை வந்து என்ன பண்ணாங்க, பயன்படுத்தினாங்க. தே ரியர்டு டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ், அது மட்டும் இல்லாமல் வீட்டு விலங்குகளையும் அவர்கள் வளர்த்தாங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மட்பாண்டங்கள், போட்ரி பற்றி பார்க்கலாம். Pottery was practiced using the potter's wheel. It was well fired. Potteries were red in color with beautiful designs in black. The broken pieces of pottery have animal figures and geometric designs on it. இப்போ மட்பாண்டங்கள்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சக்கரங்களை பயன்படுத்தி மட்பாண்டங்கள் செய்தாங்க. அந்த மட்பாண்டங்களை வந்து அப்படியே பயன்படுத்தாமல் அதை தீயிலிட்டு சுட்டு பயன்படுத்தினாங்க. அப்படியே பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த மட்பாண்டம் என்னாகும், நாளடைவில் கரைஞ்சி சீக்கிரம் வந்து ஓட்டை விழுந்துடும். அப்போ சுடும் பொழுது அதுக்கு வந்து ஒரு உறுதித்தன்மை வந்து கிடைக்கும் அந்த மட்பாண்டத்துக்கு. அதனால் என்ன பண்ணாங்க, அந்த மட்பாண்டத்தை செஞ்சு அதை சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அதை வந்து யூஸ் பண்ணாங்க. இந்த மட்பாண்டங்கள்லாம் வந்து எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க, என்னென்ன மட்பாண்டங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, சிவப்பு வண்ணத்தில் வந்து இருக்கக்கூடிய மட்பாண்டங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதில் வந்து அழகான கருப்பு வண்ணத்தில் வந்து வேலைப்பாடு செய்த மட்பாண்டங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உடைந்த பானை துண்டுகள், அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா விலங்குகளுடைய உருவங்கள், அதுக்கப்புறம் வடிவியல் அமைப்புகளோட உருவங்கள் அதெல்லாம் வந்து காணப்பட்டு இருக்குது, அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது ரிலீஜியஸ் பிலீஃப், அதாவது சமய நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். We do not have any evidences pointing to specific details or their religious practices. அவங்க வந்து அவங்களுடைய வழிபாடு வந்து எப்படி இருந்திருக்கும், அவங்களுடைய மத நடைமுறைகள் வந்து எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத பற்றின கரெக்டான டீட்டெயில்ஸ் வந்து எதுவும் கிடைக்கல. தேர் மைட் ஹாவ் பீன் வர்ஷிப் ஆஃப் மதர் காடஸ். அப்போ நம்ம பார்க்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய பெண் சிலைகள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவங்க வந்து ஒரு மதர் காடஸை வந்து வணங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். விச் இஸ் கன்க்ளூட் பேஸ்டு அப்பான் த எக்ஸ்கேவேஷன் ஆஃப் செவரல் ஃபீமேல் ஃபிகர்ஸ். அந்த ஃபீமேல் ஃபிகர்ஸை வச்சு சிந்துவெளி மக்கள் வந்து ஒரு தாய் தெய்வத்தை வந்து வழிபட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்தது டாய் கல்ச்சர். டாய்ஸ் லைக் கார்ஸ், கவுஸ் அண்ட் மூவபிள் ஹெட்ஸ் அண்ட் லிம்ஸ், கிளே பால்ஸ், டைனி டால், எ ஸ்மால் கிளே மங்கி, டெரகோட்டா ஸ்குரில்ஸ் ஈட்டிங் எ நட், கிளே டாக்ஸ் அண்ட் மேல் டான்சர் ஹாவ் பீன் ஃபவுண்டு. இங்கே என்னென்ன கலைத்திறன் மிக்க பொருட்கள்லாம் பொம்மைகள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது பசு பொம்மை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, அப்புறம் களிமண்ணால் பந்துகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, சின்ன சின்ன பொம்மைகள், களிமண் குரங்கு, சுடுமண் பொம்மைகள், அதுக்கப்புறம் கொட்டைகளை குறிக்கக்கூடிய அணில் பொம்மை, இது மாதிரி நிறைய பொம்மைகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. தே மேட் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டாய்ஸ் யூஸிங் டெரகோட்டா விச் ஷோ தட் தே என்ஜாய்டு பிளேயிங். இதெல்லாம் வந்து சுடுமண்ணால் செய்யப்பட்ட பொம்மைகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பொம்மைகளை வச்சு பார்க்கும்பொழுது அவங்களுடைய விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கோட ஆர்வத்தை வந்து நாம் தெரிஞ்சுக்க முடியுது. அதுக்கப்புறம் வாட் ஹேப்பன் டு ஹரப்பன்ஸ். இந்த ஹரப்பா நாகரிகத்துக்கு வந்து என்ன நடந்துச்சு, எதனால் வந்து இந்த அழிவு வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பை 1900 BCE the Harappan culture had started declining. It is assumed that the civilization met with. அதாவது 1900 புது ஆண்டுக்கு முன் 1900 அந்த வருஷத்தில் ஹரப்பா நாகரிகம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சரிய தொடங்கியது. எதனால் வந்து அது சரிய தொடங்கியது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரிப்பீட்டட் ஃப்ளட்ஸு,
அதாவது ஆற்றினுடைய கரையில் வந்து அது சிந்து ஆறு தானே, அந்த ஆற்றினுடைய கரையில் இருந்த நகரம் அப்படிங்கிறதுனால என்னாச்சு, அடிக்கடி அந்த ஆற்றில் வந்து மழை பெஞ்சு நிறைய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதுனால அது வந்து அழிஞ்சு போயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்காலஜிக்கல் சேஞ்சஸ், அதாவது சுற்றுச்சூழல் மாற்றம் ஏற்பட்டிருக்கும். அதுக்கடுத்தது இன்வேஷன்ஸ், ஏதாவது படையெடுப்பு நடத்தி அவங்க வந்து படையெடுத்து வேறு நாட்டுக்காரங்க வெளிநாட்டுக்காரங்க வந்து படையெடுப்பு நடத்தி அந்த பகுதியை வந்து அழித்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நேச்சுரல் கேலமிட்டி, அதாவது இயற்கை சீற்றங்கள், இப்போ சுனாமி, நிலநடுக்கம், அப்புறம் நிலச்சரிவு, இது மாதிரிலாம் ஏற்படுது இல்லையா, அது மாதிரி ஏதாவது இயற்கை சீற்றங்கள் வந்து நடைபெற்று ஹரப்பா வந்து அழிந்து போயிருக்குன்னு சொல்கிறாங்க. கிளைமேட்டிக் சேஞ்சஸ், காலநிலை மாற்றத்தினால் அழிஞ்சிருக்கும். டீஃபாரஸ்டேஷன், காடுகள் அழிந்ததுனால தீப்பற்றி எரிஞ்சு அப்படியே ஊரே என்ன இருக்கும், அப்படியே அழிஞ்சு போயிருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் எபிட்மிக், அதாவது தொற்று நோய் ஏதாவது தாக்கி அழிஞ்சு போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அடுத்தது, the earliest form of writing was developed by Sumerians. அதாவது முதல் எழுத்து வடிவம் வந்து யாரால் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டுச்சு. Archaeological site at Mohenjo-daro was been declared as a World Heritage Site by UNESCO. அதாவது யுனெஸ்கோ அமைப்பால் உலக பாரம்பரிய தளமாக எது செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மொஹஞ்சதாரோடைய தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறக்கூடிய இடத்தை வந்து யுனெஸ்கோ வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஜெனரல் ஃபேக்ட்ஸ் அபவுட் இண்டஸ் சிவிலைசேஷன், அதாவது சிந்துவெளி நாகரிகத்தினுடைய பொதுவான உண்மைகள் பற்றி பார்க்கலாம். இட் இஸ் அமாங் த ஓல்டஸ்ட் இன் த வேர்ல்டு, அதாவது உலகிலேயே மிக பழமையான நாகரிகங்களில் ஒன்று. மிக பழமையான நாகரிகங்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம 4 பார்த்தோம் ஆரம்பத்திலேயே. இஜிப்டியன் சிவிலைசேஷன் ஒன்று பார்த்தோம், அதுக்கப்புறம் சைனீஸ் சிவிலைசேஷன் ஒன்று பார்த்தோம், அதுக்கப்புறம் மெசபடோமியா சிவிலைசேஷன் ஒன்று பார்த்தோம், அதுக்கப்புறம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். அப்போ இந்த 4 நாகரிகங்களில் மிக பழமையான நாகரிகங்கள் 4, அதில் ஒன்று வந்து எது அப்படின்னா இண்டஸ் சிவிலைசேஷன். இட் இஸ் ஆல்சோ த லார்ஜஸ்ட் அமாங் 4 ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன், அதாவது பழமையான 4 நாகரிகங்களுடைய பெரிய பரப்பளவை இது கொண்டு காணப்படுகிறது. The world's first planned cities are found in this civilization. உலகிலேயே இந்த 4 நாகரிகங்களில் முதல் திட்டமிடப்பட்ட நகரங்கள் கொண்டது எது அப்படின்னா இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் தான் முதல் திட்டமிடப்பட்ட நகரங்களை கொண்டு காணப்படுகிறது. The Indus also had advanced sanitation and drainage system. அது மட்டும் இல்லாமல் மேம்பட்ட ஒரு சுகாதாரம், வடிகால் அமைப்பு, சாக்கடை அமைப்புனா எப்படி, திறந்த வெளியிலலாம் கிடையாது, அதுக்கு ப்ராப்பராக என்ன பண்ணியிருக்காங்க, கல்லெல்லாம் போட்டு மூடிய நிலையில் ஒவ்வொரு வீட்டில் இருந்தும் ட்ரைனேஜ் வெளியில் வந்து மெயின் ட்ரைனேஜில் வந்து இணையும். அந்த ட்ரைனேஜ் வந்து ஊருக்கு அப்பால் கொண்டு போய் தேங்குற மாதிரி, அதாவது டிஸ்போஸ் ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் there was a high sense of awareness on public health. அது மட்டும் இல்லாமல் சுகாதாரம் பற்றிய உணர்வு வந்து மேலோங்கி காணப்பட்டது. இதெல்லாம் தான் வந்து சிந்துவெளி நாகரிகத்தை பற்றிய பொதுவான உண்மைகள். உங்களுக்கு வந்து இந்த லெசன் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் லெசன் வந்து முடிஞ்சுது. இதுக்குரிய கொஸ்டின் ஆன்சர் வந்து நான் வந்து உங்களுக்கு எழுதி நாளைக்கு அனுப்பி விடுறேன். அனுப்பும் பொழுது என்ன பண்ணுறீங்க, ஏற்கனவே நீங்கள் வந்து கிளாஸ் ஒர்க் நோட்டு ஒன்று வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த நோட்டில் அதை பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அடுத்தது வந்து எக்ஸாமுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், படிச்சுக்கலாம். அதனால் எழுதி வச்சுட்டு படிங்க, ஓகேவா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.